ஃபேமிலிஸ் எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க ஃபேமிலிஸு மூச்சுக்கு 300 தடவை சொல்லி பல கோடி ரூபாய் மோசடி பண்ணின ஸ்கேம் பண்ணின கொடுவாய் அன்பு வந்து மன்னிப்பு வீடியோ வெளியிட்டிருக்கிறாரு. இன்னைக்கு சமூக வலைதளத்தில் என்ன தவறு வேணாலும் செஞ்சுட்டு ஐயா சாமி நான் தெரியாமல் செஞ்சுட்டேன் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொன்னால் அதுவே போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னோட ஃபேமிலிஸுக்கு நான் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும் கண்டிப்பாக ஃபேமிலிஸ் இப்படி பண்ணேன். ஃபேமிலிஸு உங்களுக்காக தான், நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் அறிமுகப்படுத்தினேன். அதில் நீங்கள் பணத்தை போட்டு நஷ்டம் அடைஞ்சிட்டீங்க, அந்த பணமெல்லாம் லாஸ் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவங்களுக்கு பணத்தை திருப்பி கொடுத்துட்டாராம். இது எப்படி அப்படிங்கிறது புரியவே இல்லை. இந்த அளவுக்கு இவர் பணக்காரனாட்டு இருந்தா எதுக்கு அம்மாவுக்கு முடியல அப்படின்னு சொல்லி மற்றவங்கள்ட்ட பிச்சை எடுக்கணும்? ஒருத்தர் விடாம எல்லாருக்குமே அமௌண்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்தாச்சு ஃபேமிலிஸ். அப்போ இவர் எப்படி திருப்பி கொடுத்தாரு? பல கோடி மோசடி பண்ணினதுல ஒரு சில ஆயிரங்களை கொடுத்து இந்த பிரச்சனையை இப்போதைக்கு முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படிங்கிறத எனக்கு தோணுது. இனிமே நம்மளோட சேனல்ல எந்த ஆன்லைன் கேம் ப்ரொமோஷனும் வராது. அது மட்டும் இல்ல, கேம் ப்ரமோஷன் நான் என்ன பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. அது நல்ல விஷயம் தான். ஆனா கேம் ப்ரமோஷன் பண்றது இல்லீகல்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? கேம் ப்ரமோஷன் கூட ஒரு காசு நான் வேண்டாம் அப்படிங்கிறாரு. பல லட்சம் சம்பாதிச்சப்புறம் ₹1 எதுக்கியா உனக்கு தேவை? வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. என்னோட கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஸ்கேம் பண்ணிட்டு, அதாவது பல கோடிக்கு ஸ்கேம் பண்ணிட்டு ஒரு சில ஆயிரத்தை கொடுத்து மக்களை ஏமாத்துறவரோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்தையும் பதிவு பண்ணுங்க.